சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு 14 வயது சிறுவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த பெற்றோர் இன்னைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. திடீர்னு பையனோட கை கால் முகத்துலலாம் வீக்காக இருக்கே, என்னவாக இருக்கும் அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போன டிவி மெக்கானிக் ராஜா அவருடைய மனைவி உஷாவுக்கு தன்னுடைய மகனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துடுச்சு அப்படின்னு மருத்துவர் அன்னைக்கு சொன்ன போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த அதிர்ச்சி நீங்கிறதுக்குள்ள எப்படியாவது மகனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெரம்பலூரை சேர்ந்தவங்க சென்னைக்கு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு முறை மகனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஆபரேஷன் நடந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்படும். ஒரு தாயின் கண்ணீர், தந்தையோட வேதனை, மகனுடைய உயிர், இது எல்லாமே நாம கொடுக்கக்கூடிய சிறிய பங்களிப்புக்காக காத்திருக்கு. தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் நிதிஷ்குமாரை உயிரோடு கொண்டு வர உதவி செய்யும். உதவி செய்ய விரும்புறவங்க உங்களுடைய உதவியை இந்த ஜிபே எண்ணான 9844406996க்கு பணமாக உதவி செய்திடுங்க. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. காலையிலிருந்து வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு நாம் இருக்கிறது மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட SIET கல்லூரி வளாகத்தில் இருக்கோம். இதுதான் முதல்வர் வாக்களிக்கக்கூடிய தொகுதி. முதல்வர் தனது குடும்பத்தோடு இங்கே வாக்களித்தார். முதல்வர், துணை முதல்வர், முதல்வருடைய மனைவி, துணை முதல்வருடைய மனைவி, துணை முதல்வரின் மகன் உள்ளிட்டோர்லாம் வாக்களித்தாங்க. அதை பார்த்தோம். இப்போ இதில் முதல்வர் வாக்களிக்கிறதுக்கு முன்னதாகவே மயிலாப்பூர் தொகுதி, இங்கே மயிலாப்பூரினுடைய வேட்பாளராக பாஜக சார்பாக களமிறங்கியுள்ள திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வாக்களித்து விட்டு வாக்குச்சாவடியை சோதிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது தான் முதல்வர் உள்ளே போகிறாரு. முதல்வரை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் 2 பேருமே பரஸ்பரம் வணக்கம் சொல்லிக்கிட்டாங்க. இதையடுத்து முதல்வர் உள்ளிட்ட குடும்பத்தினர் வாக்களித்துட்டு வெளில வந்தாங்க. முதல்வர் செய்தியாளரை சந்திக்கும் பொழுது தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லிட்டு போனார். தான் வாக்களித்ததற்கான அடையாளத்தையும் அவருடைய விரலை உயர்த்தி காட்டிட்டு போனார். நான் எப்படி ஜனநாயக கடமை இருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்தான சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். ஒரே சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும். இதற்கடுத்து வேறு தொகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கலாம். சார் தனியா வந்துட்டு போயிட்டார், நீங்க தனி இல்லையே. நான் கொஞ்ச நேரம் பேர பசங்களை பார்த்துட்டு இருந்தேன், அதனால பேர பசங்களை என்கிட்ட விட்டு அவர் முதல்ல விட்டாரு. வேற அதெல்லாம் இல்ல. சிவிராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு சொல்ல வர வேற இப்ப பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நான் பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சுட்டேன் சார். இப்ப இன்னைக்கு சிவிராஜ் சார் ட்ரெஸ் போட்டு வந்தாரு, காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட். இது விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டு வர மாதிரி போட்டுவாங்க அப்படின்னு. இல்ல 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 நான் அதை கருப்பு ஷர்ட் இல்ல. நம்ம இதுக்கு மேல நீங்க வாயை பிடிக்காது சொல்லி நம்ம மேல கேஸ் போட்டு நீங்க ஜாலியா டாட்டா பை பை டிக்கெட் சீக் அடிக்கிறது. நான் எல்லாம் பேசியாச்சு, பிரச்சாரத்துக்கே போறாச்சு. அதுக்கு மேல இங்க நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. கடுமையா விமர்சிச்சு ரூல்ஸ் பேசணும். உள்ள பண்ண போடுங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.